ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியமா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வருகை எப்படி இருக்கும்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வந்து இந்த அமாவாசை நாள்லேயும் பௌர்ணமி நாள்லேயும் அவங்களுக்கு வந்து சக்திகள் அதிகம். அன்னைக்கு நம்ம அவங்கள வணங்க ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு எல்லா சகல தோஷங்களும் நீங்கன்னு ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் பட்டாம்பூச்சி ரூபத்தில் வந்து அடிக்கடிசை நம்மளை வருடிட்டு போகிறதோ, நம்ம மேலே உட்கார்றதோ, அப்பப்போ நம்ம கண்ணில் தென்பட்டுக்கிட்டே இருந்தால் சித்தர்கள் நம்மக்கிட்ட ஏதோ சொல்கிறாங்க, நம்ம கஷ்டத்தை தீக்க அழைக்கிறாங்க, நம்ம அவங்களோட இடத்துக்கு கூப்பிட்றாங்க, நம்ம வந்து யூகிச்சிக்கணும். சரிங்களா? அப்படி ஒரு நம்ம அந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கல நம்ம வந்து ஜீவசமாதியை போய் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி போய் சித்தர்களை வணங்கிட்டு வரலாம். சரிங்களா? அப்படி வணங்கிட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி கற்பூரமும் ஊதுபத்தியும் வைக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். 20 வயசுன்னு வச்சுக்கோங்க. 20 வயசுன்னா ஒரு சுற்று வரும்போது ஒரு கற்பூரம், 20 கற்பூரம், 20 ஊதுபத்தி, ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒன்று ஒன்றா ஏற்றணும். அதே மாதிரி 40 வயசுன்னா 40 கற்பூரம், 40 ஊதுபத்தி வச்சு நம்ம கும்பிட்டுட்டு வரணும். அப்படி கும்பிட்டுட்டு வந்தால் நம்மளுடைய அனைத்து தோஷங்களும் தீய சக்திகளும் விலக்கி நம்மளை விலக்கி விட்டு நல்ல அருள் தருவார் அப்படின்னு நம்மளோட நம்பிக்கை. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ராது கேது பகவானுடைய தோஷங்கள் எல்லாம் விலகி போயிடும். கொடுக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் விலகி போயிடும். இது ஒரு எளிமையான நம்மளுக்கு வழிபாடு. சித்தர்களை சீக்கிரம் அணுகிறதுக்கான ஒரு முயற்சின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இது புதுசாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுத்துக்கு ஒரு கற்பூரம் ஊதுபத்தி வைக்கணும்னு நிறைய சித்தர்களோட புக்கை படிக்க ஆரம்பிக்கும்போது அதில் இருக்கிறது தான் உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? மிஸ் பண்ணாமல் அமாவாசை வரப்போது போய் சித்தர் ஜீவ சமாதியை கும்பிட்டு எல்லா தோஷங்களும் கஷ்டங்களும் நீக்கிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? ஓம் சக்தி அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.